எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய வீடியோஸ் பல பேருக்கு உபயோகமாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஆர்வமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, எப்போயாச்சும் ஒரு முறை தான் எடுத்து பார்ப்பேன், மன்னிச்சிடுங்க. ஸோ ஒர்க் லோடு இருக்கிறதால கொஞ்சம் கண்டினியூஸாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. கொஞ்சம் டிலேடாக பதில் சொல்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டு கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த கம்ப்யூட்டர் மேத் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்கு இல்லையா? மூவ் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபைல் ஷிஃப்ட் சீக்வன்சர். ஸோ இதில் இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலும் ஃபைல் ஷிஃப்ட் சீக்வன்சரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இது மட்டுமே கொஞ்சம் 2-3 வீடியோஸ் நம்ம போட வேண்டியிருக்கும். மூவ் லாஜிக்கல் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்றைக்கி இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். உதாரணமாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ண நான் விரும்புகிறேன். ஒரு நியூ ரங்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, யூசரில் போய்ட்டு இந்த நியூ ரங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இந்த ரங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 வெர்டிக்கல் லைன்ஸும் ஒரு பவர் சப்ளை லைனாக கன்சிடர் பண்ணுங்கள். இது ரெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரங்கு. ஹரிசாண்டல் லைனை ரங்குன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் லைனை ரெயில்னு சொல்லுவோம், RAIL, ரெயில்ஸ். ஸோ இந்த 0000001 வருது இல்லையா லெஃப்ட் சைடில். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வரக்கூடியதெல்லாம் ஒரு லைன். தட் மீன்ஸ் ஏசியாக இருந்தால் ஃபேஸ் இருக்குது, இல்லை லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிசியாக இருந்தால் ஒரு பாசிட்டிவ் சப்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு லைன் நெகட்டிவாக இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எதுக்காக இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ரீகால் தான், சரிங்களா? மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த ரயில் பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த எண்டு ரயிலுக்கு அப்புறமா நம்மளால் எந்த ப்ரோக்ராமும் பண்ண முடியாது, சரிங்களா? எண்டுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அப்புறமா நாம் எந்த ஒரு ப்ரோக்ராமும் செய்ய முடியாது. ஒரு ரங்கையை நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. இது ப்ரோக்ராம் எண்டானதை மீன் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரங்கில் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுனாலும் இந்த ப்ரோக்ராம், தட் மீன்ஸ் இது லாஜிக்ஸ் ப்ரோ சிமுலேட்டர், டிட்டோ டு ஆலம் பிராட்லியோட ராக்வெல் ஆட்டோமேஷனுக்கு இல்லையா, ஆலம் பிராட்லியோட அந்த RF லாஜிக்ஸ் சாஃப்ட்வேரை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது இந்த லாஜிக்ஸ் ப்ரோ. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இப்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ப்ளேஸ் ஆகுதுங்களா? ஸோ லெஃப்ட் சைடு ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து இந்த இடம் எல்லாமே ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா அது எல்லாமே இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போது இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டேன், அது ரைட் சைடில் போயிருக்கு. ஸோ ரைட் சைடில் போனதால் இது அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு குழப்பம் வரலாம். ஏன்னா ஏற்கனவே ஒன்று போட்டதால் இன்னொன்று அங்கே விழுந்திருக்கு அப்படின்னு கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் இங்கே எதுவும் இல்லை. ஸோ நான் இங்கே ஒன்று போடுறேன். ஸோ டைரெக்டாக போய்ட்டு இங்கே தான் ப்ளேஸ் ஆகுது. எங்கே நீங்கள் மார்க் அந்த கசர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரைட் சைடு தான் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஒரு இன்புட். ஸோ இப்போ இங்கே கசர் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு இன்புட் போடுறேன். ஸோ இங்கே ஒரு கசர் வச்சுருக்கேன், இங்கே ஒரு இன்புட் போடுறேன். ஸோ இங்கே கசர் வச்சுருக்கேன், ஒரு நார்மலி க்ளோஸ்டு போடுறேன். பார்த்தீங்கன்னா 2 இதுக்கும் நடுவில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப், தட் மீன்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா நமக்கு வந்தால் தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி இதில் அட்ரஸிங் ரொம்ப முக்கியம். அட்ரஸிங் எடுத்துட்டாலே 2 அட்ரஸ் தான், பிட் அட்ரஸ், வேர்ட் அட்ரஸ். பிட் அட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்புட் போடுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கோ டு டேட்டா டேபிள் கொடுங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இன்புட்ன்றது. இன்புட்டில் இந்த I:0 அப்படின்னு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 0 to 15. ஸோ இந்த 0 to 15 எல்லாமே பிட் அட்ரஸ். இங்கே நான் கிளிக் பண்ணால் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா I:1/10th பிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், /10ன்னு வருது. ஸோ அந்த ஃப்ளாஷ்னு வந்துட்டாலே, ஆலம் பிராட்லியில் ஃப்ளாஷ்னு வந்துட்டாலே அது பிட் அட்ரஸை மீன் பண்ணும். ஸோ இந்த I: இன்புட், I மீன்ஸ் இன்புட்டு, 1ன்றது வேர்டு, ஃபஸ்ட்டு வேர்டில் 10வது பிட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், தட் மீன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே உங்களுக்கு வேர்டு இன்புட்டாக வரணும், உங்கள் பைனரியில் இருக்கிறத டெசிமலில் மாற்றுறேன். இது வேர்டு.
ஸோ இப்போ நான் இங்கே சூஸ் பண்ணால் வேர்டு அட்ரஸ் மட்டும்தான், அதே ஐகோலன் 1ல் வேர்டு. ஸோ இந்த வேர்டில் 16 பிட் இருக்கும். அந்த 16 பிட்டில் எந்த பிட்டுன்றது இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வேர்டுக்கும் பிட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ வேர்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா மொத்த 16 பிட்டையும் சூஸ் பண்ணிக்கும். பிட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த 16 பிட்டில் எந்த பிட்டுன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். தட் மீன்ஸ் 1 ஹவர் அப்படின்னா அதில் வந்து 60 நிமிஷம் இருக்கும், 3600 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டில் 16 பிட் இருக்குது. செகண்ட்ஸுன்றது இங்கே நமக்கு பிட்டு. ஓகே, ஸோ இந்த பிட்டு எந்த பிட்டுன்றது எவ்வளோ நேரம், எவ்வளோ நிமிஷம், எவ்வளோ செகண்ட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி எந்த வேர்டில் என்ன பிட்டுன்றதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். அதுதான் பிட் அட்ரஸ். வேர்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா மொத்த பிட்டையும் கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, ரைட். எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மூவ் அண்ட் லாஜிக்கலில் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன், மூவ் வித் மாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிட்வைஸ் லாஜிக்கல் ஆர் XOR நாட் அண்ட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஒரு 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது அண்டு இருக்குது, ஆர் இருக்குது, நாட் இருக்குது, XOR இருக்குது. ஆனால் NAND இல்லை, நார் இல்லை, XNOR இல்லை. ஓகே, ஸோ அது உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். மற்றது நீங்கள் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் டெலிட் பண்ணிடுறேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. ஸோ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எம்டி ரங்கில் ப்ளேஸ் பண்ணுறேன். எங்கே ப்ளேஸ் ஆகுது பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் ப்ளேஸ் ஆகுது. ஸோ இது அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டைரெக்டாகவே கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஓகே, ஸோ டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரியாது. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் கண்ட்ரோல் பண்ணலாம். இது கொடுக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே சோர்ஸில் நம்ம கொடுக்குற டேட்டா உடனுக்குடனே டெஸ்டினேஷனில் மூவ் ஆகும். ஏன்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் சப்ளை த்ரூவாக போகிறதால உடனுக்குடனே மூவ் ஆகும். என்ன ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு புரிதல் இருக்காது. அதுக்காக ஒரு இன்புட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ சிமுலேஷனில் ஐஓ சிமுலேட்டர் போயிட்டு இன்புட் அட்ரஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்புட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து டாகலுக்கு பதிலாக புஷ் பட்டனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், அவ்வளோதான். அதாவது நீங்கள் சோர்ஸில் என்ன வேல்யூ தரீங்களோ அந்த வேல்யூ அப்படியே டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ நீங்கள் வேல்யூ மாற்ற டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எந்த 2 விதமான டேட்டா தரலாம். ஒன்று ஃபிக்ஸட் டேட்டா தரலாம், இன்னொன்று வேரியபிள் டேட்டா தரலாம். ஃபிக்ஸட் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இல்லை 100 அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டேட்டா, ஒரு கவுண்டர் வந்து செக் பண்ணணும், இத்தனை கவுண்ட் வந்தோடனே இந்த டேட்டாவுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் பொழுது ஸோ அந்த சோர்ஸில் 10ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபிக்ஸட் டேட்டா, அதை நம்மளால் ரன்னிங் டைமில் மாற்ற முடியாது. வேரியபிள் டேட்டா அப்படின்னும் பொழுது ஒரு அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். அந்த அட்ரஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கோ டு டேட்டா டேபிள் போங்க. இதில் இன்டீஜர்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். இங்கே அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த எடுத்திங்கன்னா N7 இன்டீஜர். ஸோ இன்டீஜரில் இங்கே பைனரி காட்டுது ரேடிக்ஸு, இதை டெசிமலாக மாற்றுறேன். ஸோ N7:0 அப்படின்ற இன்டீஜரை அட்ரஸ், வேர்டு அட்ரஸை நான் கொடுக்குறேன். ஸோ N7:0 கொடுக்குறத நான் N7:3க்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ டைப் பண்ண முடியல, டைரெக்டாக கொடுக்குறேன் N7:3. டைப் ஆக மாட்டேது, ஒரு நிமிஷம் இருங்க.
சாரிங்க, கீபோர்டு ஒர்க் ஆகலை. ஸோ N7:3 அப்படின்ற வேர்டு அட்ரஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ப்ரோக்ராம் மோடில் போய்ட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ ரன் மோட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், கோ டு டேட்டா டேபிள். இங்கே டேபிளில் இன்டிஜர் அட்ரஸ் ஸோ ரேடிக்ஸ் வந்து டெசிமலாக சேஞ்ச் பண்ணுறேன். N7:0 நான் 10 அப்படின்ற டபுள் கிளிக் பண்ணுங்கள், 10ன்ற வேல்யூவை கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே மூவ் ஆகுதானா? மூவ் ஆகலை. N7:3 தான் டெஸ்டினேஷன். ஆனால் இங்கே வந்திருக்கான்னா வரலை. ஏன்னா நம்ம டைரெக்டாக ஷார்ட் பண்ணாமல் ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட்டை போய்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இதே வந்து ஒரு 10,000 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10,000 உடனே வரல பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா வரும். இதுவே டைரெக்டாக நம்ம ஷார்ட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மலி க்ளோஸ் போட்டு. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டேட்டா கொடுக்க கொடுக்க உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மாறுதுங்களா? என்டர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஓகே, ஸோ வேல்யூ வந்து 32767 தான். அதுக்கு மேலே போச்சுன்னா டேட்டா எடுத்துக்கல. ரைட், ஸோ இதுதான் ஜஸ்ட் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு ப்ராசஸ். ஓகே, இதுதான் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வேல்யூவை 0ன்னு மாற்றிடுறேன், ரீசெட் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. இப்போ இதை ரீசெட் பண்ணுறது நான் என்ன பண்ணேன், போயிட்டு மேனுவலாக டைப் பண்ண இல்லைங்களா? ஸோ இதை நம்ம டைப் பண்ணாமல் ஒரு பட்டனில் எனக்கு அது ரீசெட் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தரீங்கன்னா, டைமர் கவுண்டரில் இங்கே ரீசெட்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மூவ் லாஜிக்கலில் பார்க்கக்கூடிய இந்த கிளியர் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் யூஸ் பண்ணலாம். எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம அந்த டைமர் கவுண்டரில் பார்த்து ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன், இதுக்கு ஒரு இன்புட் தரேன். ஸோ ரீசெட்க்கு ஒரு I:0/1, இந்த ரீசெட்க்கு I:0/2. டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக. ஸோ இப்போது எதை நான் கிளியர் பண்ண போகிறேன்? ஸோ இந்த ரீசெட் பட்டனை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, N7:0 தட் மீன்ஸ் சோர்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ கிளியர் ஆகணும். அதாவது செகண்ட் பட்டன் I:1/1 இதை நான் ப்ரெஸ் பண்ணால் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் எனேபிள் ஆகும். இது N7:0 இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை 0ன்னு மாற்றி விட்டுரும். I:1/2 நான் கிளியர் பண்ணால் எனக்கு N7: டெஸ்டினேஷன் அட்ரஸ் 3. ஸோ இந்த 3யை ரீசெட் பண்ணி விடணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. மூவ் லாஜிக்கல் எடுத்துக்கிறேன், மறுபடியும் மூவ் பண்ணிருக்க முடியாது இல்லையா? டவுன்லோட். ஸோ இப்போது ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ கோ டு டேட்டா டேபிள் போயிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அவுட்புட்டில் போயிட்டு இங்கே இன்டீஜர், இங்கே டெசிமல். ஸோ டெசிமலில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 1000. ஸோ I:1/0 1000 வந்துடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு மறுபடியும் வந்து ஒரு வேல்யூ தரேன், 65,000 வருது, 32,000 தான் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருப்பா. இப்போ நான் வெளியே வர போகிறேன், அதுக்கு முன்னாடி இதை நான் ரீசெட் பண்ணணும். ஸோ இப்போது I:1/1 கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் வந்து யூஸ் பண்ணி N7:0 தட் மீன்ஸ் சோர்ஸ் வேல்யூ 6524 ரீசெட் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். 685 இருக்குது, நான் ரெண்டு வேல்யூ டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேன். 685 இருக்குது N7:0. இதை நான் ரீசெட் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் ரங்கில் நான் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் N7:0 ரீசெட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிளியர். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே N7:0 இருக்கக்கூடிய அந்த வேர்டு வேல்யூ 0 ஆச்சுங்களா? அதே மாதிரி இப்போது I:1/2 ப்ரெஸ் பண்ணால் ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் எனேபிள் ஆகும். இது N7:3 ரீசெட் பண்ணும். இதில் 6524 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ ரீசெட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னாலும் நீங்கள்
யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. எவ்வளோ வேல்யூ வேணாலும் நீங்கள் எத்தனை வேர்டு அட்ரஸ் வேணாலும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங்கில் இதுதான் ஒரு பாசிபிள் ப்ளஸ்ஸு. அன்லிமிட்டெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ரைட், தேங்க்யூ. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, முக்கியமாக படிக்கிறவங்க, புதுசாக கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இந்த நம்மளோட வீடியோ பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, சேனல்ஸை இன்ட்ரோ கொடுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே, தேங்க்யூ.